بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما விண்ணையும் மண்ணையும் படைத்து ஈருலக ஜீவராசிகளுக்கும் அணுவும் தவறாது உணவளித்து காத்து கொண்டு வரும் ஏகவல்ல இரட்சகனுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், இணை துணைகளற்றவன், சகல புகழுக்கும் உரித்தானவன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதும் அந்த ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று நாமெல்லாம் ரபியுல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்தை ஒட்டியதாக ஆங்காங்கே ஸ்ரீலங்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றும் விதமாக பலவிதமான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த காலகட்டத்தில் இந்த ஜும்மா பிரசங்கத்தில் இன்றைய குத்துபா தலைப்பாக உலகத்துக்கே அருளாக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஒட்டுமொத்த உலக சமூகத்துக்கும் ஒரு அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறான். ஆரம்ப காலகட்டத்தை, நபி அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, அந்திர் அஷிரத்தக்கல் அக்ரபீன், முஹம்மதே உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு இந்த இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கள், உறவுகளுக்கு தஅவா செய்யுமாறு அல்லாஹ்வுடைய ஆரம்ப கட்டளை வருகிறது. மறுபடி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விஸ்தீரகப்படுத்துகிறான், இன்னும் கொஞ்சம் விசாலப்படுத்துகிறான். சொல்லுகின்றான், மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நீங்கள் தஅவா செய்ய வேண்டும். அந்த உம்முல் குரா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மக்கமா நகரில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நீங்கள் தஅவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அந்த மக்கமா நகரை சுட்டி காட்டுகிறான். பின்பு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் உம்மை நாங்கள் தூதராக ஆக்கியிருக்கின்றோம், ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கின்றோம். இந்த உலகில் வரக்கூடிய வாழ்ந்து மடிந்த இதற்கு பிறகும் வரக்கூடிய எல்லோருக்கும் நாங்கள் உங்களை தூதராக ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தஅவா பிரச்சாரத்தை மிகப்பெரிய ஒரு பாரிய ஒரு பொறுப்பாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய மனுக்களுக்கு சாட்டியிருக்கின்றான். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த தூதரை ஏற்றுக்கொண்ட மக்கள் உலகில் மிக பெரும்பாலான ஒரு எண்ணிக்கையில் காணப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சகோதரர்களில் மிக பெரும்பாலான எண்ணிக்கை கொண்டவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டவர்களில் ஒரு சில சகோதரர்கள், ஒரு சில ஜமாத்துக்கள் எப்படி தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும்
ஒரே இடத்தில் வைத்து அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுக்கு என்ன கண்ணியத்தை கொடுக்கின்றார்களோ, அல்லாஹுக்கு என்ன ஆற்றல் இருக்கின்ற நம்புகிறார்களோ, அல்லாஹுக்கு என்ன சக்தி இருக்கின்றது ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, இதே கண்ணியமும் இதே சக்தி இதே ஆற்றல் அவனால் அனுப்பப்பட்ட தூதர்களுக்கும் இருக்கின்றது என்று நம்பும் ஒரு கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம் எப்படி நம்புகிறது என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூது செய்தியை வழங்கினான், அது உண்மைதான். அல்லாஹுடைய ஆற்றல் அவர்களுக்கு கிடையாது, அதுவும் உண்மைதான். இருந்த பொழுதும் அவர்கள் சர்வசாதாரணமான ஒரு மனிதனைப் போலதான், அவர்கள் சாதாரண ஒரு மனிதனைப் போலதான் என்று நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒரு சாரார் இருக்கிறார்கள். எப்படி ஒரு மனிதன் எப்படி பலவீனமாக இருக்கிறானோ, ஒரு மனிதன் எப்படி ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றானோ, ஒரு மனிதனில் எந்த விதமான எத்தனை விதமான அதாவது குறைபாடுகள் இருக்கின்றதோ இவைகள் அத்தனையும் நபிமாரிலையும் இருக்கின்றது. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அவர்களும் மனிதர்களே. மனிதர்கள் என்ன செய்கிறார்களோ, சாப்பிடுகிறார்களா, அவர்கள் பஜார் வழியில் பஜார்களில் திரிகிறார்களா, டவுன்களில் திரிகிறார்களா, அவர்களை போன்றவர்கள் தான் நாங்களும், எங்களை போன்றவர்கள் தான் நபிமாரும் என்று சொல்லும் கூட்டமும் இருந்தார்கள். எப்படி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து பார்ப்பவர்கள் இருந்தார்கள், அண்ணல் நபி அவர்களை சாதாரணமான ஒரு மனித நிலையில் வைத்து பார்ப்பவர்களும் இருந்தார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னும் ஒரு சாரார் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார், அவருக்கு தூது செய்தி வருகிறது, வஹி வருகிறது, ஆனாலும் அவர் சூனியத்துக்கு வசப்பட்டார், சூனியத்தின் மூலம் வீழ்த்தப்பட்டார், சூனியத்தின் மூலம் பாதிக்கப்பட்டார் என்று சொல்லும் கூட்டமும் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, இன்னும் சில கூட்டம் இருக்கின்றது. எப்படி என்று கேட்டால், முஸ்லிம்களில் நபி அவர்கள் மரணித்தார்கள், அது உண்மைதான். நபி அவர்கள் கபரில் இருந்தாலும் அவர்களுடைய ரூஹு, அவருடைய ஆன்மா இன்றும் உலகில் உலா வந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற சலாம் கேட்கிறது, அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற பிரார்த்தனை அவர்கள் செவி உறுகிறார்கள் என்றும் ஒரு சாரார் நம்புகிறார்கள். இப்படி முஸ்லிம்களில் 3 விதமாக நம்பும் கூட்டம் இருக்கிறார்கள். ஆனால் ஏகத்துவவாதிகளாகிய நாங்கள் எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதர் தான், எல்லாரையும் போன்ற ஒரு மனிதர் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், குல் நபியே நீர் மக்களிடம் சொல்லும், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், மக்களே நானும் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான், அதில் வேறுபாடான கருத்து கிடையாது, மனிதர் மாத்திரம் கிடையாது, எனக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கின்றது, எனக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அந்த தன்மை என்ன தெரியுமா? யூஹா இலைய, எனக்கு வஹி வருகிறது, எனக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து தூது செய்தி வருகிறது. சாதாரண மனிதர்களுக்கு வருகின்ற, சாதாரண மனிதர்களுக்கு நடக்கின்ற, சாதாரண மனிதர்களுக்கு இருக்கின்ற அத்தனை குணாதிசயங்களும் என்னிடத்தில் இருக்கின்றது. ஒரே ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? எனக்கு தூது செய்தி வருகிறது, அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வருகிறது, இதனால் தான் நான் உங்களை விட்டும் வேறுபடுகின்றேன். இப்படி நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை போன்றவர் தான், எங்களை போன்றவர், எங்களை போன்ற உணர்வுடையவர் தான், எங்களை போன்ற எல்லா உடல் உறுப்புகளும் கொண்டவர் தான். ஆனால் ஒரே ஒரு ஸ்பெஷல் என்ன? அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து தூது செய்தி வருகிறது. இன்னும் சிலர் எண்ணிக்கொண்டார்கள். எப்படி தெரியுமா? நபி அவர்களை அல்லாஹ்விடத்தில் வைத்து பார்ப்பவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் தெரியுமா? நபி அவர்களுக்கும் மறைவான ஞானம் உண்டு, நபி அவர்களாலும் மறைவான ஞானத்தை சிந்திக்க முடியும், நபி அவர்களாலும் மறைவான ஞானத்தை கண்டுபிடிக்க முடியும். எப்படி ஒரு ஆதாரம் காட்டுகிறார்கள் தெரியுமா? குர்ஆனில் ஒரு வசனம் வருகின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அந்த மறைவான ஞானத்தை அல்லாஹ் யாருக்கும் கற்றுக் கொடுப்பது கிடையாது, அல்லாஹ் தான் மறைவான விஷயத்தை அறிகின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இல்ல ருசுல், நபிமாரை தவிர அவர்களுக்கு மறைவான ஞானத்தை நாங்கள் அறிவித்துக் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு இந்த அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஒரே இடத்தில் வைத்து பார்ப்பவர்கள், அல்லாஹ் சொல்கின்றானே நபிமாருக்கும் மறைவான ஞானம் ஒன்று என்று சொல்கின்றானே, அதை வைத்துத்தான் நாங்கள் நம்புகின்றோம் என்று சொல்லக்கூடிய கூட்டம் இந்த ஆயத்தை முன்வைப்பார்கள். அதே ஆயத்தில் இறுதி வசனத்தை வாசித்தால் நாங்கள் அனைவரும் விளங்கிவிட முடியும். எந்த தூது செய்தியை நபிக்கு நாங்கள் அறிவித்தோமோ, அல்லாஹ் சொல்கின்றான் இறுதி வசனத்தில், அதை அவர் மக்களுக்கு சொல்ல வேண்டும்.
எந்த மறைவான ஞானத்தை நாங்கள் அவருக்கு அறிவித்து கொடுத்தோமோ, தூது செய்தியை நாங்கள் சொன்னோமோ அதை அவர் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இதில் மறைவு கிடையாதே. எதை அவருக்கு நாங்கள் தூது செய்தியாக மறைவாக அறிவித்து கொடுத்தோமோ அதை அவர் மக்களுக்கு சொல்லுவார். மக்களுக்கு சொல்லாமல் இருப்பதற்காக வேண்டி அறிவித்து கொடுக்கவில்லை. எப்பொழுது அவர் மக்களுக்கு சொல்லிவிட்டாரோ அது மறைவான ஞானமாக ஆகாது. ஏன்? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிமாரை தேர்ந்தெடுப்பதன் காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? உலகில் உள்ள எல்லோருடனும் அல்லாஹ் பேச முடியாது, உலகில் உள்ள எல்லோருக்கும் வஹியை சொல்ல முடியாது, எல்லோரையும் நபியாக தேர்ந்தெடுக்க முடியாது. இந்த உம்மத்தில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ரகசியமாக தூது செய்தி அறிவித்து அந்த ரகசிய தூது செய்தியை உலக மக்களுக்கு பிரகசியப்படுத்த வேண்டும். இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தூதர்களை அனுப்புகிறான். இந்த தூது செய்தியில் இன்னொரு குர்ஆன் வசனத்தையும் இவர்கள் ஆதாரமாக காட்டுவார்கள். என்ன? முனாஃபிக்குகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் முனாஃபிக்குகள் இருந்தார்கள், முஸ்லிம் என்று நடிப்பார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வைதா ஹலௌ இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய முனாஃபிக்குகளிடத்தில் ஷைத்தான்களிடத்தில் அவர்கள் சென்றார்கள் என்று சொன்னால், காலு இன்னா மஅக்கும், நாங்கள் உங்களுடன் இருப்பவர்கள். முஸ்லிம்களிடத்தில் சென்றார்கள் என்றால் முஸ்லிம் என்று சொல்வார்கள், முனாஃபிக்கிடத்தில் சென்றால் முனாஃபிக் என்று சொல்வார்கள். நயவஞ்சகக்காரனிடத்தில் அதாவது யகூதியிடத்தில் சென்றால் யகூதி என்று சொல்வார்கள். டபுள் கேம் காட்டக்கூடியவர்கள். இவர்களையும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். இதிலையும் அல்லாஹ் சொல்கின்றான் இந்த வசனத்திலும், நபியே உமக்கு யாருக்கும் தெரியாத மறைவான செய்தியை யார் யாரெல்லாம் முனாஃபிக்குகள் இருக்கிறார்களோ அவர்களே உங்களுக்கு அறிவித்து கொடுத்தோம், கற்றுத்தந்தோம், காண்பித்து கொடுத்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா. இதுதான் மறைவான ஞானமா? இந்த முனாஃபிக்குகள் ஓரிருவர் இருந்ததை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். சொல்லிக் கொடுக்காவிட்டால் அவருடைய சூழ்ச்சியின் மூலமாக இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வீழ்ந்துவிடும் என்ற காரணத்தினால் நபிக்கு மாத்திரம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் அந்த செய்தியை அறிவித்துக் கொடுக்கின்றான். மற்றவர்களுக்கு தெரியாதே. இது என்ன ரகசியம் இருக்கின்றது? முனாஃபிக்குகள் அன்றோடு முடிந்து விட்டார்கள். அந்த ரகசியம் எங்களுக்கு தேவைப்படாது, அந்த ரகசியமும் இந்த உலகுக்கு தேவையில்லை, இல்லையா? மற்றபடி பார்த்தோம் என்று சொன்னால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இணைத்து விட முடியாது. அண்ணல் நபி அவர்களாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய அந்த அதிகாரத்தில் அவர்களுக்கு கடுகளேனும் அல்லாஹ் பங்கு கொடுக்க மாட்டான். எப்படி என்று சொன்னால், உஹது போர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அடிபட்டு வீழ்ந்து கிடக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட நபி அவர்களுக்கு அந்த கூட்டம் வெற்றி பெற மாட்டார்கள். இப்படி சொன்ன காரணத்தினால் அந்த காபிர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை பாவித்ததன் காரணமாக எதிர்காலத்தில் யார் யாரெல்லாம் ஜெயசீலர்களாக நல்லவர்களாக வல்லவர்களாக ஆகுவார்கள் என்ற அறிவு முகமதே உமக்கு கிடையாது, அந்த ஞானம் உம்மிடத்தில் கிடையாது, இதை சொல்வதற்கு உமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. லைஸ லக மினல் அம்ரி ஷையுன், முஹம்மதே மார்க்கத்தில் இந்த மார்க்க கர்மங்களில் அதிகாரமாக எந்த ஒரு விடயத்தையும் நீங்கள் சொல்ல முடியாது, அதிகாரம் உங்களுக்கு தரவில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். பாருங்கள், இன்னொரு வாட்டி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கமா நகரில் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை மிக வீரிப்பாகவும் மிக தீவிரமான முறையில் பிரச்சாரம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது காபிர்கள் திட்டம் திட்டுகின்றார்கள். எப்படி இந்த இஸ்லாத்தை கற்றறிஞ்ச தாயிக்களை, ஹாஃபில்களை, ஹுஃபால்களை வரவழைத்து எங்களுடைய கிராமத்துக்கு வரவழைத்து இஸ்லாத்தை கற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களை ஜாடை செய்து அழைத்து அவர்களுக்கு மோசடி செய்ய வேண்டும், அவர்களை கொலை பண்ண வேண்டும் என்று திட்டம் போடுகின்றான். காபிர்கள் அனைவரும் திட்டம் போடுகின்றார்கள். நபி அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மதே, நீங்கள் சொல்லக்கூடிய இஸ்லாம் உண்மைதான், நீங்கள் சொல்லக்கூடியது ஓரிரை கொள்கை உண்மைதான், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எங்களுடைய மக்களுக்கு இந்த தூது செய்தியை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி சில தாயிக்களை தாருங்கள், ஹுஃபால்களை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ 70 ஹுஃபால்களை 70 ஹாபிஸ்மார்களை குர்ஆனை சுமந்த இஸ்லாத்தை கற்றறிஞ்ச நல்ல அறிஞர்களை அந்த உத்தம சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறார்கள். அங்கு சென்றால் அந்த 70 பேரும் கொல்லப்படுகின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் அறிவிப்பு இருந்திருந்தால், முன் ஞானம் இருந்திருந்தால் அவர்கள் அங்கே கொல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய தோழர்கள் அனைவரும் கொல்லப்படுகின்றார்கள்,
அவர்கள் அழைத்து சென்ற அத்துணை ஹாபிஸ்மாரும் கொல்லப்படுகின்றார்கள், அவர்களை கொன்று விட்டார்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்பொழுது நபி அவர்களுக்கு முன்ஞானம் இருந்திருந்தால், அவர்களுக்கு மறைவான சக்தி அதிகமாக இருந்திருந்தால் இவர்கள் அனுப்பி வைத்திருப்பார்களா? 70 ஹுஃபால்களையும் கொண்டு விட்டு வருமாறு சொல்லியிருப்பார்களா? இல்லை சகோதரர்களே, நபி அவர்களுக்கு அந்த தன்மை அல்லாஹ் கொடுக்கவில்லை. மறைவான ஞானம் அல்லாஹ்வால் அறிவிக்கப்பட வேண்டும். ஆனால் எங்களில் சிலர் என்ன எண்ணிக்கொள்கிறார்கள், என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் இன்றும் கபர் அறையில் இருந்து வெளியே அவருடைய ரூஹ் வருகிறது, உலகெங்கும் உலா வருகின்றார்கள். அவர்கள் நாங்கள் ஓதுகின்ற மௌலிது, நாங்கள் கொடுக்கின்ற கந்தூரி, நாங்கள் செய்கின்ற மீலாது நபி விழா, அந்த விழாக்களுக்கு அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் என்று நம்பக்கூடியவர்களும் எங்களில் இருக்கின்றார்கள். இதற்கும் அடிப்படை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், வமின் வராயிஹிம் பர்ஸஹுன், யார் யாரெல்லாம் மண்ணறையில் வாழ்கின்றார்களோ, வமின் வராயிஹிம் பர்ஸஹுன், அவர்களுக்கு பின்னால் பர்ஸஹ் என்ற திரையை நான் வைத்திருக்கின்றேன். பர்ஸஹ் என்றால் என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ரஹ்மானில் இந்த பர்ஸஹ் என்ற திரை என்றால் என்ன என்று விளங்கப்படுத்தி காண்பிக்கின்றான். மரஜல் பஹ்ரைனி யல்தகியான், 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமமாகின, பைனஹுமா பர்ஸஹுன் லா யப்கியான், அவ்விரண்டுக்கும் இடையில் பர்ஸஹ் என்ற ஒரு திரையை வைத்திருக்கின்றேன். அவ்விரண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்காத வண்ணம், ஒன்றோடு ஒன்று சேராத வண்ணம், ஒன்றோடு ஒன்று கலந்து ரெண்டும் உவர் நீரும் உப்பு நீரும் கலந்து விடாத வண்ணம் நான் இரண்டுக்கு மத்தியில் பர்ஸஹ் என்ற திரையை வைத்திருக்கின்றேன். எப்படி இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது, செங்கடலும் கருங்கடலும் ஒன்றோடு ஒன்று சங்கமமாகின்றன. இதை சுவைத்து பார்த்தால் உவர் நீர், இதை சுவைத்து பார்த்தால் உப்பு நீர், ரெண்டும் தண்ணியாச்சே. தண்ணி என்றால் நீர் என்றால் ஒன்றோடு ஒன்று கலக்க வேண்டுமே. மண்ணெண்ணையும் நீரும் கலக்கவில்லை என்று சொன்னால் அது விஞ்ஞானம். இது மெஞ்ஞானம் படைத்த இறைவனால் செய்யப்பட்ட ஞானமாகும். தண்ணீரும் கலக்கவில்லையே, விஞ்ஞானம் வீரிக்கின்றது, வியப்படைகின்றது. அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள். ஒரு தண்ணிக்கடையில் 2 தண்ணிகள் கலக்காமல் வைத்திருக்கின்ற அந்த திரையை சொல்கின்றான், இதுதானப்பா பர்ஸஹ் என்ற திரை. கண்களுக்கு புலப்படாது, கருவிகளுக்கு புலப்படாது, அதை யாரும் காண முடியாது. கபர் அறையில் யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ இவர்களுக்கு நாங்கள் அந்த கபருக்கு மேலால் பர்ஸஹ் என்ற திரையை வைத்திருக்கின்றோம். அவர்களால் அந்த கபரிலிருந்து வர முடியாது. நாங்கள் சொல்லுவதை அவர்களுக்கு கேட்க முடியாது. நாங்கள் பேசுவதை அவர்களுக்கு செவியுற முடியாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கே சொல்கின்றான், இன்னக லா துஸ்மியுல் மௌதா, முஹம்மதே மரணித்தவர்களுக்கு உங்களால் கேட்க செய்ய வைக்க முடியாது, அவர்கள் கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கபரில் இருந்தாலும் அந்த மண்ணறையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலால் பர்ஸஹ் என்ற திரை போடப்பட்டிருக்கின்றது. அவர்களால் அந்த திரையை உடைத்து விட்டு வர முடியாது. ஏன் சகோதரர்களே, இந்த பர்ஸஹுடைய வாழ்க்கை யாரெல்லாம் மரணிக்கின்றார்களோ, சாதாரணமாக மரணிக்கின்றார்களோ இவர்களுக்கு பர்ஸஹுடைய வாழ்க்கை இருக்கின்றது, கபருடைய வாழ்க்கை இருக்கின்றது. சாதாரணமாக மரணிக்காமல் ஷஹீதாக யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ, இறை பாதையில் கொல்லப்படுகின்றார்களோ, தங்கள் உரிமைக்காக வேண்டி, தங்கள் உடந்தைக்காக வேண்டி, தங்களுக்காக, நாட்டுக்காக, மக்களுக்காக, மார்க்கத்துக்காக போராடி கொல்லப்படுகின்றார்களோ இவர்களுக்கு கபருடைய வாழ்க்கை கிடையாது சகோதரர்களே. இவர்கள் பட்சிகளாக, ரூகுகளாக அல்லாஹ்வுடைய அரசை சுற்றி வலம் வந்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு கூட அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், லா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, இறைபாதையில் கொல்லப்பட்டவர்கள் மௌத்தாகி விட்டார்கள், அவர்கள் மையத்துத்தான் கபரில் வாழுகிறார்கள் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். யுர்ஸகூன், அவர்களுக்கு உணவளிக்கப்படுகின்றது. அந்த உத்தமர்கள் யாருக்கும் உயிரை கட்ச் பண்ணினா யாருக்கும் திரும்பி போகலாது, திரும்பி வர இயலாது. அல்லாஹ் சொல்றான், நீ என்னென்னலாம் சொல்ல இருக்கிறீங்களோ அதை நான் சொல்றேன், ஆனா உங்களுக்கு போகலாது. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உங்களுக்கு நன்மாராயம் சொல்கிறார்கள். யாரு? அந்த உயிர் நீக்கம் செய்யப்பட்டவர்கள், ஷஹீதாக கொல்லப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய அரசை சுற்றி பட்சிகளாக பறக்கக்கூடியவர்கள். இவர்கள் உலகில் வாழக்கூடியவர்களுக்கு நன்மாராயம் சொல்கிறார்கள். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களாம், அவர்கள் ரூஹுகளாக சுற்றித் திரிகிறார்களாம் என்று அல்லாஹ் அந்த மெசேஜை சொல்கின்றானே தவிர இவர்களுக்கு அவகாசம் கொடுக்கவில்லை. இவர்களால் வர முடியாது. எப்படிப்பட்ட கண்ணியமானவர்கள், ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற்றவர்கள், அரசை சுற்றி வலம் வருபவர்கள், இவர்களுக்கும் கிடையாது. அல்லாஹ் இன்னும் ஒரு ஆயத்தில் சொல்கின்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, எந்தெந்த உயிரெல்லாம் மரணிக்கின்றதோ அந்த ரூஹுகளை அல்லாஹு யதவஃபா, அல்லாஹ் தன் கைவசம் இறுக பற்றி பிடித்துக் கொள்கின்றான். வல்லத்தி லம் தமுத்,
எது எதெல்லாம் மரணிக்காமல் இருக்கின்றதோ ஃபீ மனாமிஹா அதனுடைய தூக்கத்தின் போது நான் ரூஹுகளை கையில் பற்றி பிடித்துக் கொள்கின்றேன். வயும்சிகுல்லதி கலா அலைஹில் மவுத் எந்த ரூஹுக்கெல்லாம் மௌத்தை விதியாக்கி விட்டேனோ அந்த ரூஹுகளை நான் பிடித்து விடுகின்றேன். தூங்குற சமயத்தில் நம்முடைய ரூஹு அல்லாஹ்வுடைய பிடிமானத்துக்குள் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலுக்குள் இருக்கின்றது. மௌத்தாயினா தூங்கினா இந்த ரூஹு இரண்டு நிலைமையிலும் அல்லாஹ்வுடைய பிடிக்கில் இருக்கக்கூடியது. அவனுடைய பிடியை கிளர்ந்து விட்டு தவறுந்து விட்டு தகுதிமுடிய ஆக்கிவிட்டு இந்த உலகுக்கு வர முடியுமா? அந்த அனுமதி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் கொடுக்கவில்லை. என்ன சொல்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, நாங்கள்லாம் சலாம் சொல்றத சய்யாஹீன ஃபில் அர்ல் மலாயிக்காமார்கள் இந்த உலகத்தில் எல்லா பாகங்களிலும் பறந்து சுத்தி திரிகிறார்கள். சய்யாஹீன ஃபில் அர்ல் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மலக்குமார் நபிமாருக்கு யார் யாரெல்லாம் சலாம் சொல்கிறார்களோ இவர்களுடைய சலாத்தை ஒட்டுமொத்தமாக அந்த கபரறையில் கொண்டு சேர்க்கிறார்கள். அது ஸ்பீடா இருக்கும். அந்த நிலைமை வேற, மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிலைமை அது வேற. நாங்க சொல்ற சலாத்துக்கு நாங்க செய்கின்ற பிரார்த்தனைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மெசேஜாகத்தான் அந்த மலக்குமார் கொண்டு வைக்கிறாங்களே தவிர நேரடியாக நபி அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ஒட்டுறவு கிடையாது. அவர்கள் மரணித்து விட்டார்கள். நாங்கள் சொல்லுகின்ற சலாத்தை அவர்களுக்கு மலக்குமார் தான் எட்டி வைக்கிறார்கள் என்று புகாரியில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் சொல்லுகிறது. ஆக நபியாக இருந்தாலும் கூட இந்த உலகத்தோடு ஒட்டுறவு வைக்க முடியாது. மரணம் என்ற நிலையில் நபி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உடலை மண் தின்னாது. அவர்கள் திங்கட்கிழமை தான் மரணித்தார்கள், திங்கட்கிழமை தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள், திங்கட்கிழமை அன்றுதான் அவர்கள் பிறந்தார்கள் என்ற ஹதீஸில் வருகின்றது. அவர்களுடைய உடம்பு மண் தின்னாத அளவுக்கு இருக்கிறார்கள். அவர்களுடைய உடம்பு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற மனிதர்களுடைய உடம்பெல்லாம் அழுகிவிடும். நபிமாருடைய உடம்பு மாத்திரம் அழுகாமல் மண் தின்னாமல் பாதுகாக்கப்படும். அதுதானங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போய் 3 நாளாக, திங்கட்கிழமை மௌத்தா போறாங்க, வியாழக்கிழமை அடக்கம் செய்யப்படுது, மையத்து ஜனாஸாவை அடக்கம் செய்யறாங்க. 3 நாள் வெயிட்டிங்க. என்ன நடக்குது? இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கிறதுக்காக வேண்டி அபூபக்கர் அவங்க வராங்க. வந்து சொல்றாங்க, யா ஹபீபி யா ஹலீலி திபுத ஹய்ய ஓ மையித்தா, எனது நேசத்துக்குரியவரே, எனது பாசத்துக்குரியவரே, எனது அன்புக்குரியவரே, உற்ற நண்பரே, நீங்கள் உயிரோடு உள்ள போதும் மனமிக்கவராகத்தான் இருந்தீர்கள், மரணித்த போதும் மனமிக்கவராகத்தான் இருக்கிறீர்கள். மரணம் வந்தால் எங்களுக்கு துர்நாற்றம் வரும், உடம்பில் அதாவது கேவலமான ஒரு சுவாசம் வரும், ஒரு சுவம் வரும், ஒரு நாத்தம் வரும். ஆனால் நபி அவர்களுக்கு அந்த நாத்தம் கிடையாது. நாங்க மௌத்தா என்ன செய்வாங்க? சாம்பிராணி, சந்தன குச்சி அப்படியே அடிக்கடிச்சு இருப்பாங்க, போட்டே இருப்பாங்க. இப்ப ஸ்ப்ரே வந்துட்டு நாத்தம் இல்லாம இதை போடுறோம். ஏன்? நம்மட உடல் நாரும், கெட்ட வாடகை வரும். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்போ நாராத வண்ணம் இருந்தது. ஒருவேளை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உடம்பின் துர்நாற்றம் வராதன் காரணமாக இவர்கள் மரணிக்கவில்லையோ என்று சொன்னார்களோ தெரியாது, அந்த அளவுக்கு தான் நபி அவர்களுடைய உடம்பு இருந்தது. நாரவில்லைங்க. எங்க உடம்பு என்ன செய்யும்? நாரிடும். அமீபார்களுடைய உடம்புக்கும் அல்லாஹ் இந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றான். அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய சலாம் எட்டி வைக்கப்படுகின்றது. அவர்கள் எங்களுடன் ஹாலிராக, நேருக்கு நேராக, அவர்கள் முதாஹராவில் கிடையாது. அவர்கள் மண்ணறையில் வாழ்கிறார்கள். யாரெல்லாம் மண்ணறையில் வாழ்கின்றார்களோ, யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ, யாரெல்லாம் தூங்குகிறார்களோ, இவர்களால் அவர்களுடைய ரூஹுகளை அவர்களுடைய உடம்புக்குள் செலுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஏன்? ரூஹு அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்ற ரூஹு அதை உடைத்து விட்டு வெளியே வர முடியுமா? வர முடியாது. இப்படி நம்ப வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய இந்த பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடும் பல முஸ்லிம்கள் அவருடைய இறந்த நாளும் இதுதான் என்று சிந்திக்காமல் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாளில், இந்த நாட்களில் நாங்கள் சிந்திக்க வேண்டியது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை போன்ற ஒரு மனிதர் தான். அவர்களுக்கு வகி வந்தது. அவர்கள் ஒரு சீர்திருத்தவாதியாகத்தான் இருந்தார்கள். இறைவனுடைய அன்பை பெற்றவர்கள், இறைவனுடைய ஆசையை பெற்றவர்கள். மாற்றமாக இறைவனுடைய இடத்தில் அவர்களை வைக்க முடியாது, இறைவனுடைய அந்தஸ்தில் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. எல்லா நபிமாருடைய வரலாற்றையும் எடுத்து பாருங்கள். ஈசா நபிங்க எப்படிப்பட்ட நபி? அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தா போனவங்களை ஹயாத்தாக்குற தன்மையை கொடுத்திருந்தான், மூஜிசாத் அவங்கள. அத மாதிரி ஈசா நபி அவங்க மௌத்தா போனாக்களை ஹயாத்தாக்குவாங்க. கருங்குஷ்டம், வெங்குஷ்டங்கள் சோம்படுத்துவாங்க. அதாவது களிமண்ணில் அப்படியே பறவை போன்று செய்வார்கள், செய்து அதை பறக்க வைப்பார்கள். இப்படி ஆற்றல் படைத்தவங்க. இவங்களை கூட அல்லாஹ் கேட்க சொல்றான்,
மக்களே, நீங்க அவர்களை இறைவனுடைய இடத்தில் வைத்து பார்க்கிறீர்கள். ஒரே ஒரு லாஜிக் கேள்வி கேளுங்கள். என்ன? அவர் என்ன தப்பா சாப்பிட்டாரா இல்லையா? யகுலானி தாம், உம்மாவும் மகனோ சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். உணவு ஒன்று தேவைப்பட்டு விட்டால் ஒரு வஸ்துவின் பால் ஒரு மனிதன் தேவையாகிறான் என்று சொன்னால், கடவுள் தான் ஒரு வஸ்துவின் பால் தேவைப்பட மாட்டான். ஒரு வஸ்துவின் பால், ஒரு சக்தியின் பால், ஒரு பொருளின் பால் தேவைப்படக்கூடிய அனைவரும் அடிமைகளே, அவர்கள் எஜமான் கிடையாது, அவர்களுக்கு இறைத்தன்மைகள் கிடையாது என்ற தத்துவத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியில் சொல்கின்றான். இன்னும் பாருங்கள், ஒரு நபியை பாருங்கள், அய்யூப் நபி எத்தனை ஆண்டுகள் நோயினால் வாடுகிறார்கள். இவர்களுக்கு அதாவது இறையாண்மை, இறைவனுடைய தன்மை இவர்களுக்குள் அந்த சக்தி இருந்திருந்தால் இவர்கள் இப்படி வேதனை செய்யப்பட வேண்டுமா? எத்தனையோ நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், எத்தனையோ நபிமார் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கு பிஞ்ஞானம் இருந்திருந்தால், இறையாண்மை இருந்திருந்தால், இறைவனுடைய தன்மை இருந்திருந்தால் அந்த பிஞ்ஞானத்தை வைத்து அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? இப்படி நாங்கள் ஒவ்வொருவரும் மனக்கண்ணால் கேள்விகள் கேட்க வேண்டும். அனாச்சாரத்தில் மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள் நபி அவர்களுக்கு எந்த தன்மையை கொடுக்கின்றார்களோ, அவர்களால் கபரிலிருந்து வெளியாக முடியும் என்று நம்புகிறார்களோ, அதே போன்று நல்லவர்களுக்கும் கொடுக்கின்றார்கள். அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அதாவது அல்லாஹ்வுடைய ஆசி பெற்றவர்களாம், அன்பு பெற்றவர்களாம், அவர்களுக்கும் கொடுக்கின்றார்கள். அவர்களும் வெளியில் வருவார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மக்கள் வைத்திருக்கக்கூடிய கண்ணியம் அல்லாஹ் சொல்கின்றானே, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்தார் அனைவருக்கும் அருளாக நான் இறக்கியிருக்கின்றேன் என்று சொல்கின்றானே, அந்த அருள் இறுதியில் எப்படி மாறுகின்றது? இவர்களுக்கு லானத்தாக மாறுகின்றது. யாரெல்லாம் நபி அவர்களை அல்லாஹ்வுடைய உயரத்தில் வைத்து பார்க்கின்றார்களோ இவர்கள் ஷிர்க் செய்து விட்டார்கள், முஷ்ரிக்காக ஆகிவிட்டார்கள். எது ரஹ்மத்தாக இருக்க வேண்டுமோ அது இவர்களுக்கு ஷிர்க்கை உண்டு பண்ணக்கூடாது, லானத்தாக மாறுகிறது. நபி அவர்களை நம்பும் விதத்தில் லானத் ரஹ்மத் ரெண்டும் இருக்கின்றது. நாங்கள் எப்படி நம்புகின்றோமோ, எப்படி அவர்களை ஈமான் கொள்ளுகின்றோமோ, எப்படி அவர்களை விசுவாசிக்கின்றோமோ அப்படித்தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். குத்துபாவை முடித்து விடைபெறுகின்றேன். வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.